காணப்பட வேண்டும். இந்த ஸ்திரீ ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறார். அவள் சொல்லுகிறார், ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். முதலாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் முதலாவது கொடுக்கட்டும், இரண்டாவது தருகிறேன் சொல்கிறார். ஆனால் இந்த ஸ்திரீயோ தன்னுடைய விசுவாசத்தின் பரீட்சையிலே அவளை ஜெயம் பெற்றுக் கொள்வதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தின் பரீட்சை வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில அந்த அற்புதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடைகள் ஏற்படும் பொழுது, அப்பொழுதும் நீங்கள் ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், இயேசுவை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அவரை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்காக அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் இவளுக்கு அற்புதத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அதற்கு அவள் 28வது வசனத்திலே, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். என்ன வார்த்தையின் அர்த்தம்? ஒரு விசுவாசத்தின் மறு உத்தரவு, the response of faith. விசுவாசத்திலே ஆண்டவருக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். ஆண்டவரே, எப்படியா இருந்தாலும் இந்த நாய்க்குட்டிகள் கூட மேலிருந்து விழுகிற அப்பத்துண்டுகளை தின்னுமே. ஒருவேளை நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தங்கியவனாக இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம், ஒரு சின்ன ஒரு அற்புதம், ஒரு சின்ன ஒரு கிருபை எனக்கு தந்தால் அது போதுமே ஆண்டவரே. விசுவாசத்தின் ரெஸ்பான்ஸ், விசுவாசத்தின் மறு உத்தரவு. நண்பர்களே, வாழ்க்கையிலே பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், பாடுகள், இவைகளின் மத்தியிலே நாம் ஒரு அற்புதத்தை ஏங்கியிருக்கும் பொழுது தடைகள் வரலாம். ஆனாலும் நம்முடைய வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தையாயிருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தையாயிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஜீவனும் மரணமும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனும் மரணமும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு உங்கள் வாயை திறந்து ஆண்டவருடைய விசுவாசத்தின் வார்த்தைகளை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இந்த நாளிலே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஆண்டவர் வாயின் அறிக்கையை அவர் பார்க்கிறார். எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறீர்களோ அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தந்து உங்களை பலப்படுத்த ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு அருமையானவர்களே, இந்த ஸ்திரீ சொல்கிறார், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். இதனாலே எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி செல்லக்கூடிய ஒரு விசுவாச அறிக்கை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட வேண்டும். தேவனை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்ற வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். என்னுடைய சூழ்நிலையை தேவன் மாற்றி என்னை சமாதானப்படுத்துவார் என்ற வாழ்க்கையில் நான் நம்பியிருக்கிற நன்மைகள் இயேசுவினால் எனக்கு கிடைக்கும் என்கிறதான ஒரு விசுவாசத்தின் அறிக்கையை இந்த காலை வேளையில் நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை உணர்வீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும். இந்த ஸ்திரீ ஆண்டவரை பார்த்ததை சொல்கிறார், ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதம் தேவை. எப்படியாக எனக்கு ஆசீர்வாதம் தேவை? ஒரு தீர்மானத்தோடு அவருக்கு ஆண்டவருக்கு பதில் சொல்லுகிறார். எப்படியாக எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை? ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாக விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து புறப்படுமானால், உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுமானால், இன்றைக்கு
இந்த வார்த்தையை பேச்சு கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கே அற்புதத்தை செய்வார். ஏனென்றால் ஆண்டவர் விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஆண்டவர். அது மட்டுமல்ல, 29வது வசனம் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டில் படுத்திருக்கிறதையும் கண்டார். பாருங்கள், இந்த ஸ்திரீயின் விசுவாசத்தின் விளைவு, the result of her faith, அவளுடைய விசுவாசத்தின் விளைவு என்ன என்றால், ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், உன் வார்த்தை நிமித்தம் போகலாம், உன் மகளை பிடித்திருந்த பிசாசானது விட்டு நீங்கி போயிற்று என்றார். எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், அற்புதம் இவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்ளலாம். தேவன் பேர் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளலாம். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, பக்தன் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நீங்கள் யாரை விசுவாசித்தீர்கள்? இயேசுவை விசுவாசிப்பீர்கள் என்றால் வேதம் சொல்கிறது, அந்த ஸ்திரீக்கு சொன்னது போல அந்த வார்த்தை நிமித்தம் நீ போகலாம், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உங்கள் விசுவாசத்தின் வார்த்தையிலே வல்லமை உண்டு, உங்கள் விசுவாசத்தின் வார்த்தையிலே அதிசயம் உண்டு. ஆண்டவர் வார்த்தையை அபிஷேகத்தினால் நிரப்புவார். அற்புதம் அந்த சிறு பெண்ணுக்கு உண்டாயிற்று. அவளை பிடித்து அந்த பிசாசு நீங்கி போயிற்று. என்ன அற்புதம் பாருங்க! இந்த தாய் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். இதுதான் அற்புதம். எனக்கு அருமையானவர்களே, இந்த அற்புதத்தின் காரணம் என்ன தெரியுமா? தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு விசுவாசம் இந்த ஸ்திரீயிடத்தில் இருந்தது. ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு விசுவாசம் இந்த ஸ்திரீயிடத்தில் இருந்தது. தேவனை பின்தொடர்ந்து செல்கிற ஒரு விசுவாசம் இந்த ஸ்திரீயிடத்தில் இருந்தது. விசுவாசத்தின் பரீட்சையிலே அவள் சோர்ந்து போகவில்லை. விசுவாசத்தினாலே அவள் மறு உத்தரவு கொடுப்பதை பார்க்கிறோம். அதன் விளைவாக ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த அற்புதத்தை அவள் கண்ணார கண்டார். நண்பர்களே, இந்த நாளிலே இயேசுவின் அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களா? உங்களுக்கு அவர் உதவி செய்ய விரும்புகிறார். அந்த அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கும்படியாக விரும்புகிறார். உங்கள் தேவைகளை அவர் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உங்களை வந்து அடையும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இதனால் விசுவாசியுங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், அவர்கள் வாழ்க்கையை நன்மை செய்வார். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் விடுதலை செய்கிற ஆண்டவர். விசுவாசத்தோடு தமிழ் தேடி வருகிற ஒருவரையும் கைவிடாத ஆண்டவர். அவரைத்தான் நான் பிரசங்கிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிலே கடந்து வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே உங்களால் எண்ணி பார்க்க முடியாத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதபடி ஆண்டவருடைய கரம் குந்தி போகவில்லை. உங்களுடைய கூக்குரல் கேட்கக்கூடாதபடி ஆண்டவருடைய செவி மந்தமாகவில்லை. இன்றைக்கு அவர் அற்புதம் செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு அதிசயம் செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். தம் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசத்தோடு கடந்து வாருங்கள். இயேசுவின் பாதத்திலே வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்கள் கண்களினாலே காண்பீர்கள் விசுவாசத்தின் உடன்படிக்கை, விசுவாசத்தின் நன்மையை உங்கள் கண்களினாலே காண்பீர்கள். அற்புதங்களை ருசிப்பீர்கள். ஆண்டவர் தாமே இந்த நாளிலே இந்த அற்புதங்கள் உங்களுக்கு செய்யும்படியாக விரும்புகிறார். இந்த நாள் நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களிலே உங்கள் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போமாக.
அவனுடைய மத்திய வாசமாயிருக்கிறார். இவள் ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறார். பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் என் வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் தேவை, என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் தேவை, என் வியாதியில் ஒரு விடுதலை தேவை, என்னை வருத்திக் கொண்டிருக்கிற உபத்திரத்தில் விடுதலை தேவை, என்னை பாடாய்படுத்துகிற இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை தேவை என்று யார் யாரெல்லாம் இடத்தில் விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ அவர்கள் இல்லங்களிலே அவர் உள்ளங்களிலே கடந்து வருவீராக. இந்த காலை வேளையில் தானே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வியாதிகளும் சுகமாவதாக, ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படுவதாக, ஒவ்வொரு கண்ணீரும் துளைக்கப்படுவதாக, எல்லா சாபங்களும் மாறுவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக, விடுதலை பெற்றுக் கொள்வீர்களாக. இந்த காலை வேளையிலே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு உங்களை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு அதிசயங்கள் அற்புதங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.